ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் பிபி ப்ரோக்ராம் பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம வந்து எக்ஸல் பிபியில் வந்து நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா ஆக்டிவ் எக்ஸ் கண்ட்ரோலை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதாவது டெவலப்பரில் வந்து இந்த டெவலப்பருங்கிற மெனுவில் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம், இன்சர்ட்டில் இந்த ஆக்டிவ் எக்ஸ் கண்ட்ரோலை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே வந்து ஒரு ரொம்ப கமெண்ட் பார்த்தாச்சு. இதில் ரெண்டு கமெண்ட் தான் பேலன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா டாகுல் பட்டன் ஒன்று இருக்குது, அடுத்தது வந்து இமேஜுங்கிற ஒரு கண்ட்ரோல் ஒன்று இருக்குது, அதுக்கு அடுத்தது வந்து ரெண்டு பட்டன் மட்டும் அதில் இருக்குங்க. இந்த ரெண்டு பட்டனை பற்றி எனக்கு பார்த்துருவோம். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு பட்டன் என்னென்னா டாகுல் பட்டன்னு பார்ப்போம். அதாவது லாஸ்ட் பட்டன் வந்து டாகுல் பட்டன் அப்படின்னா ஒரு பட்டன் ஒன்று இருக்குது. அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? சரிங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த இதை அதாவது என்னது, டெவலப்பரில் போய் இன்சர்ட்டில் இந்த டாகுல் பட்டனை எடுத்துங்க. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல இப்படி கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த பட்டன் வந்துருச்சிங்க. வேணால் பெருசாகிக்கிங்க, எந்த வேணுமோ பெருசு பண்ணிக்கிங்க. பெருசு பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இதனுடைய கேப்ஷனை மாற்றணும். எப்படி மாற்றுவோம்? மவுஸினுடைய ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போய் இந்த கேப்ஷன் இருக்கும், அந்த ஒரு கேப்ஷன் இருக்கும், இதில் போய் நேமை மாற்றிங்க. இந்த இடத்துல போய் கேப்ஷனில் போய் நேமை மாற்றிங்க. இந்த இருக்கு பாருங்கள், இந்த இடத்துல அதாவது கேப்ஷனில் வந்து நேமை மாற்றிங்க. இந்த இடத்துல மாற்றிக்க வேண்டியது. என்ன மாற்ற போகிறோம்னா கிரிட் லைன்ஸ் தான் இருக்கு பாருங்கள். கிரிட் லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கட்டமாக. இந்த கிரிட் லைன்ஸை வந்து ஆன் ஆஃப் பட்டன் வைக்க போகிறோம். ஒரு நட கிளிக் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும், இன்னொரு நட கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். இந்த மாதிரி செட் பண்ண போகிறோம். அதாவது கிரிட் லைனு ஆன் ஆஃப்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு இப்போ இங்கே வந்துருச்சு, இந்த மேட்ரு இங்கே வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல வந்துருச்சு. இதை கொஞ்சம் பெருசு பண்ணுறதுனா பெருசு பண்ணிக்கோங்க, தெரியாமல் இருக்கும், நான் பெருசு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஆன் ஆஃப் பட்டன் வந்துருச்சு. இந்த இருக்குது அதாவது கிரிட் லைன்ஸ் ஆன் ஆஃப்னு கொடுத்துருக்கேன். அப்போ என்னென்ன அர்த்தம்னா, இந்த பட்டனை ஒரு நட கிளிக் பண்ணும்போது இது வந்து மறைஞ்சிடும், அடுத்த நட கிளிக் பண்ணும்போது ஆன் ஆகிக்கும். அதாவது கிரிட் லைன்னா அந்த இருக்குது பாருங்கள், இந்த கட்டாக இருக்குது பாருங்கள், இதான் வந்து கிரிட் லைன் சொல்கிறது. இந்த கிரிட் லைன் வந்து நம்ம எப்படி எடுக்கலாம்னு உங்களுக்கு தெரியும். வியூவில் போய் இந்த கிரிட் லைன்ஸை எடுத்துகிட்டே போயிடும். இந்த போயிடுச்சு பாருங்கள். இது வந்து நம்ம வந்து எக்ஸல் மூலம் பண்ணுறது. இப்போ இது என்ன செய்ய போகிறோம், நம்ம கோடிங் மூலம் பண்ண போகிறோம். இப்போ இங்கே வந்து திருப்பி ஆன் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஆன் பண்ணியிருக்கு. இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ நான் கோடிங் மூலம், அதாவது விபி கோடிங் மூலம் வந்து அந்த கிரிட் லைனை போய் கிளிக் பண்ணும்போது, இந்த பட்டனை போய் கிளிக் பண்ணும்போது என்ன செய்யணும், ஆஃப் ஆகிடணும். ஓகேங்களா? அந்த மாதிரி கோடிங் எழுத போகிறோம். அப்போ என்ன செய்யுது, மவுஸினுடைய ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நேராக வியூ கோடுக்கு போயிடுங்க. வியூ கோடு போய்ட்டு எதில் எழுதுறோன்னா டாகுல் பட்டனில் போய் கிளிக்குங்கிற ஒரு ஈவெண்ட்டில் போய் எழுதுகிறோம். என்ன எழுத போகிறோம்னா, இங்கே வந்து ஒரு ப்ரோக்ராமிங் எழுத போகிறோம். எப்படி எழுதுறதுன்னா இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணிங்க. ஏன்னா வந்து ஒரு நட கிளிக் பண்ணும்போது ஆன் ஆகணும், இன்னொரு நட கிளிக் பண்ணும்போது ஆஃப் ஆகணும். அப்போ இது இந்த மாதிரி. ஓகேங்களா? எஸ் ஆர் நோ இந்த மாதிரி. அப்போ வந்து இஃப்ங்கிற ஒரு கண்டிஷனை யூஸ் பண்ணிவிட்டு என்ன பட்டன் பேர், அது டாகுல் பட்டன் கொடுத்துட்டு பட்டன் நம்பர் 1 டாட்னு கொடுத்துட்டு வேல்யூன்னு சூஸ் பண்ணிங்க. அதில் வந்து வேல்யூன்ற ஆப்ஷன் இருக்கும், வேல்யூ கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டு ட்ரூன்னு கொடுத்துட வேண்டியது. ட்ரூ அப்படின்னா டன், அதுக்கடுத்து டன். இதெல்லாம் கண்டிஷனுங்க கொடுத்துருங்க. அதாவது இப்போ ஃபஸ்ட் நட கிளிக் பண்ணும்போது ட்ரூவாக இருக்குன்னு, ரெண்டாவது நட கிளிக் பண்ணும்போது ஆஃப் பண்ணணும். அதாவது ஒரு நட கிளிக் பண்ணும்போது ஆஃப் ஆகிடும், திருப்பி கிளிக் பண்ணும்போது ஆன் ஆகிடும். அப்போ இஃப் டாகுல் பட்டன் டாட் வேல்யூ ஈக்குவல் டு ட்ரூ டன்னு. பிறகு என்ன கொடுத்துட வேண்டியது, அந்த விண்டோ வந்து ஆக்டிவ் பண்ணணும். அதாவது ஆக்டிவ் விண்டோனா நம்ம எந்த விண்டோவில் இருக்கும், ஆக்டிவ் விண்டோ டாட்டு என்ன செய்ய போகிறோம், கிரிட் லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கிரிட் லைன், அந்த கிரிட் லைன் இருக்குது பாருங்கள். சாரி, டிஸ்பிளே லைன், டிஸ்பிளே கிரிட் லைன் இருக்கும். என்ன இருக்குன்னா டிஸ்பிளே கிரிட் லைன்ஸ்னு இருக்கும். இந்த இருக்குது பாருங்கள். அதை போய் கிளிக் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருங்க. அப்போ என்ன செய்யும், ஒரு நட கிளிக் பண்ணும்போது அந்த இது வந்து ஃபால்ஸ் ஆகிடும்னா அது மறைஞ்சிரும். ஓகேங்களா? அதாவது என்னது, இஃப் கொடுத்துட்டேன். இஃப் டாகுல் பட்டன் நல்லா பாருங்கள், வேணாம் இங்கே பாருங்கள். இஃப் கொடுத்துட்டேன், டாகுல் பட்டன் 1 வேல்யூன்னு கொடுத்துட்டு ட்ரூவாக இருக்கும். தென்னு அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஆக்டிவ் விண்டோ டிஸ்பிளே கிரிட் லைன் வந்து ஃபால்ஸ்னு ஆகிடும். அதான் ஒரு நட கிளிக் பண்ணும்போது ஃபால்ஸ்னு ஆகிடும். அடுத்தது எல்ஸு, அடுத்த நட கிளிக் பண்ணும்போது எல்ஸ்னு கொடுத்து என்டர் தட்டிட்டு திருப்பி ஆக்டிவ் விண்டோ டாட்டு டிஸ்பிளே கிரிட் லைன் ஈக்குவல் டு ட்ரூ. ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ என்னென்னு, அதாவது ஒரு நட கிளிக் பண்ணும்போது ஆஃப் ஆகிடும், திருப்பி அடுத்த நட கிளிக் பண்ணும்போது ஆன் ஆகிடும்.
இது கொடுத்துட்டு இப்போ இஃப் ஓப்பன் பண்ணியிருக்கோம்ல, இஃப் ஓப்பன் பண்ணினா எண்ட் இஃப் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். எண்ட் இஃப் அவ்வளோதாங்க கோடிங். ஓகேங்களா? அதில் போய் என்ன எழுத போகிறோம், இஃப் டாகிள் பட்டன் 1 வேல்யூ ட்ரூ தென்னு அப்படி இருக்கும்போது இந்த ஆக்டிவ் விண்டோ வந்து ஃபஸ்ட் நட கிளிக் பண்ணும்போது என்ன செய்யும், ஃபால்ஸ்னு மாறிடும். ரெண்டாவது நட கிளிக் பண்ணும்போது என்ன செஞ்சிடும், ட்ரூவாக மாறிக்கும். ஓகேங்களா? இந்த இதுதான் என்னோடய கண்டிஷனுடைய இது. முடிச்சுட்டு இப்போ நேராக இப்போ என்ன செய்ய போகிறீங்க, திருப்பி அடுத்து நெக்ஸ்ட் அதுக்கு போட வேண்டியது, நேராக நீங்கள் இதுக்கு போயிடுங்க, இந்த ப்ரோக்ராமிங் போயிடுங்க. ப்ரோக்ராமிங்கில் போய் நீங்கள் செட் பண்ண வேண்டியதான், எப்படின்னு பார்க்க வேண்டியதான் நீங்கள். இப்போ இந்த கொடுத்தாச்சு, கொடுத்துட்டு இப்போ திருப்பி அதை வந்து அந்த இதுக்கு போயிடுங்க. அந்த இது இப்போ என்ன ப்ரோக்ராம் எழுதி முடிச்சாச்சு. அடுத்து எக்ஸிட் டிசைன் வியூக்கு போயிடுங்க. எக்ஸலுக்கு போயிடுங்க. இங்கே வந்தாச்சு. இப்போ இங்கே வந்துட்டு இப்போ இதை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த பாருங்கள், ஒரு நட கிளிக் பண்ணும்போது ஆஃப் ஆகிடுது, திருப்பி கிளிக் பண்ணும்போது ஆன் ஆகிடுது. ஓகேங்களா? ஒரு நட கிளிக் பண்ணும்போது என்ன ஆகிடுது, ஆஃப் ஆகிடுது, திருப்பி கிளிக் பண்ணும்போது ஆன் ஆகிடுது. அதான் வந்து இப்போ என்ன செய்கிறோம், இது கோடிங் மூலம் பண்ணியிருக்கோம். இதுக்கு என்ன பேர் சொல்கிறது, அதாவது டாகிள் பட்டனில் வந்து ஆன் ஆஃப், அதாவது ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி கூட பண்ணலாம். இங்கே வந்து ஒரு சென்டென்ஸை எழுதிட்டு ஒரு நட கிளிக் பண்ணும்போது போல்ட் ஆகுன்னு, இன்னொரு நட கிளிக் பண்ணும்போது என்ன செய்யணும், அதாவது நார்மலுக்கு வந்துடணும். அந்த மாதிரி கூட செய்யலாம். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது இங்கே என்ன செஞ்சு போல்டு லெட்டர்ஸ்னு கொடுத்துருங்க. போல்டு லெட்டர் ஆன் ஆஃப் அல்லது போல்டு லெட்டர்ஸ் ஆன் ஆஃப்னு கொடுத்துட்டு ஒரு நட கிளிக் பண்ணும்போது இங்கே உள்ள டெக்ஸ்ட் வந்து என்னது போல்ட் ஆகணும், அடுத்த நட கிளிக் பண்ணும்போது அந்த டெக்ஸ்ட் வந்து ஆர்டினரியாக வந்துடணும். அந்த மாதிரி கூட செட் பண்ணலாம். புரியுதுங்களா? அது இப்போ ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன், ஒரு நட கிளிக் பண்ணி என்ன செய்யுது, க்ரீன் லைனு போயிடுது, திருப்பி கிளிக் பண்ணுறேன், அந்த க்ரீன் லைனு ஆன் ஆகிடுது. இந்த மாதிரி பட்டன் தான் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த டாகிள் பட்டனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ஈஸியானது தான். அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டெவலப்பரில் இருக்குது, இந்த டிசைன் மோடில் இருக்க, ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கோடிங் எழுதிக்க வேண்டியதான். இதான் கோடிங். இந்த கோடிங் நல்லா வேணால் எழுதிங்க, இந்த கோடிங் வேணால் எழுதிங்க. இது இருக்குது பாருங்கள், இதான் கோடிங். அதான் இஃப் டாகிள் பட்டன் பாயிண்ட் வேல்யூ ட்ரூ தென்னு கொடுத்துட்டு ஆக்டிவ் விண்டோ வந்து ஃபால்ஸ் ஆகிடுது. ஒரு நட கிளிக் பண்ணும்போது என்ன செஞ்சது, அது மறைஞ்சிடுது, திருப்பி கிளிக் பண்ணும்போது ட்ரூ ஆகி அந்த க்ரீன் லைன் வந்து நமக்கு தெரியுது. அந்த மாதிரி செட் பண்ணுறது நம்ம சொல்கிறது டாகிள் பட்டன் சொல்கிறது. இது ஆன் ஆஃப்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.